ஒரு நடிகர் கூட்டத்தில் ஆர்ப்பாட்டம் என்ற பெயரில் மறியல் என்ற பெயரில் செய்கிறார்கள். தயவு செய்து அவர்களை 2 நாள் வேலூர் ஜெயிலில் வையுங்கள், அந்த கட்சியே இருக்காது என்பது மட்டும் சொல்லிக் கொள்கின்றேன். கழக தலைவர் கலைஞர் போல் இப்போது அமைதியாக இருக்கிறார். அவருடைய இன்னொரு முகம் தெரியவில்லை. மு.க. ஸ்டாலின் என்ற இன்னொரு முகம் வெளிப்பட்டால் எந்த கட்சியும் இங்கு தமிழ்நாட்டில் இருக்காது என்பதை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கட்சி புதிதாக தோன்றியிருக்கிறது, அங்கெல்லாம் வாக்கு செதுரும், திமுக வாக்கு குறைந்துவிடும் என்று சொன்னார்கள். நான் ஒரே ஒரு பதிலை சொன்னேன். என்னுடைய மகன் திமுக, இங்கு அமர்ந்திருக்கின்ற தாயம் கவியுடைய மகன் திமுக, எதிரில் அமர்ந்திருக்கின்ற அபாய திமுக, ரமேஷுடைய மகன் திமுக, சரவனுடைய மகன் திமுக, ராஜமோகனுடைய திமுக, இங்கே இருக்கின்ற மேடையில் இருக்கின்ற அத்தனையுடைய பெரிய உறவினர்களும் திமுக சேர்ந்தவர்கள் என்பதை நான் நெஞ்சை நிமிர்த்தி சொல்ல விரும்புவேன். அதே போல் காங்கிரஸ் கட்சியாக இருந்தால் அந்த காங்கிரஸ் பிள்ளைகள் அல்லது உறவினர்கள் அந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இருப்பார்கள். அதே போல் அதிமுக இருந்தால் அதிமுக இருக்கின்ற நிர்வாகிகள் இல்லாத குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வாரிசுகளாக அந்த கட்சியில் இருப்பார்கள். அப்படி இருக்கின்ற நேரத்தில் வேறு விடுதலை சிறுத்தைகள் இருந்தால் விடுதலை சிறுத்தைகள் ஆரம்பிக்கும் நேரத்தில் எங்களை போல இளைஞர்கள் ஆரம்பத்தில் அம்பேத்கர் அமைப்பு மன்றங்களை அமைத்து உருவாக்கி செயல்பட்டு கூட சில பேர் அந்த கட்சியில் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏன் திருமாவளவனே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவரணி உறுப்பினராக இருந்து பணியாற்றியவர் தான். அதில் சில பேர் இருக்கலாம். இது ஒரு குடும்ப வரலாறு. அதை மீறியும் சில வாக்குகள் சில பேர் நடிகர் பிள்ளை செல்கிறார் என்றால் நான் ஒன்று சொல்வேன், அவன் வளர்ப்பு செயலாக இருக்கும் இல்லது பிறப்பு செயலாக இருக்கும், அவன்தான் அந்த கட்சிக்கு செல்வார் என்பதை மட்டும் நான் புரிவேன். காரணம், என்னுடைய மகன் திமுக இல்லை என்றால் அவன் ஒரு கட்சிக்கு சென்றால் அது என்னுடைய வளர்ப்பு சரியில்லை, இல்லைன்னா அவருடைய பிறப்பு சரியில்லை என்பதுதான் உணர்ந்தாக வேண்டும். அதைதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இந்த இடத்தை பார்க்கின்ற போது எண்ணி பார்க்கின்றேன். அண்ணன் கிணார் ஆறுமுகம் போன்றவர்களுக்கு கலைவாணர் போல் தெரியும். 1986 இலங்கை தமிழ் கொடுமை, இலங்கையில் நம்முடைய குட்டிமணியும் அதே போல் ஜெகனும் இரவாடா சிறையில் கொண்டு குவிக்கப்பட்ட நேரத்தில் எதிர்த்து போராடி கலந்து போது இதே இடத்தில்தான் நாங்கள் மறியலுக்கு சென்றோம். அப்போது எனக்கு வயது 17. அப்போது எங்களை அழைத்து சென்று இதே ஓட்டேரி காவலில் தான் கைது செய்து 1 மாத காலங்களில் நாங்கள் சிறையில் இருந்தோம். இதை சொல்வதற்கு பெருமைக்காக சொல்லவில்லை. இப்போது இருக்கின்ற ஒரு நடிகர் கூட்டத்தில் ஆர்ப்பாட்டம் என்ற பெயரில் மறியல் என்ற பெயரில் செய்கிறார்கள். தயவு செய்து அவர்களை 2 நாள் வேலூர் ஜெயிலில் வையுங்கள், அந்த கட்சியே இருக்காது என்பது மட்டும் சொல்லிக் கொள்கின்றேன். கழக தலைவர் கலைஞர் போல் இப்போது அமைதியாக இருக்கிறார். அவருடைய இன்னொரு முகம் தெரியவில்லை. மு.க. ஸ்டாலின் என்ற இன்னொரு முகம் வெளிப்பட்டால் எந்த கட்சியும் இங்கு தமிழ்நாட்டில் இருக்காது என்பதை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ எங்கெல்லாம் வந்தால் போலீஸ் தான் உடனே கேஸ் போடுறாங்க. ஒரு குடும்பம் வச்சாலும் சரி, ஒரு போர்டு வச்சாலும் போர்டில் தூக்கி எடுத்து வச்சுருக்காங்க வெளியே, ஆளுங்கட்சி இருந்தால் கூட. ஆனால் வேறு எந்த கட்சியில் பார்த்தா அவளை கெஞ்சுறாங்க, சார் எடுத்துருக்கு சார், பார்த்துங்க சார் கம்ப்ளைண்ட் வருது அப்படின்றாங்க. எங்களை போட்டிங்களே, என் மேலே எதிர்கட்சியாக இருக்கும்போது பல வழக்கு, எங்கள் வட்டசாரம் மேலே வழக்கு, இளைஞர்கள் மேலே வழக்கு. ஆனால் இப்போ ஏடிஎம்காரன் மேலேயோ மற்ற வேறு எந்த கட்சி மேலே வழக்கெல்லாம் இல்லை. போட்டு பாருங்களேன், பார்த்தேன் இப்போ யூடியூப்பில். மறையில் போய் பஸ் ஏறனா ஓடுறான், எல்லாம் பஸ் ஏற மாட்டான், ஓடி ஒழுகுறான் எல்லாமே. தெரியுதா இப்போ எதுக்குன்னு? ஒரே கட்சி தமிழ்நாட்டில் கொள்கையோடு இருக்குது என்றால் அது திமுக மட்டும்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு காரணம் இந்த இயக்கத்தை கட்டுக்கோப்போடு பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் அவருடைய விட்டு சென்ற பணியை, ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவராக திகழ்ந்த அம்பேத்கருடைய நினைத்த பணிகளை, காகித மில்லத்துடைய ஆற்றிய பணிகள் எல்லாம் சேர்த்து ஒரே மனிதனாக தமிழ்நாட்டில் முதுகெழுந்த ஒரு ஆண் மகனாக திகழ்ந்திருக்கின்ற மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை தான் வீழ்த்த வேண்டும் என்று வீரர்கள் நினைக்கிறார்கள். அது ஒருபோதும் நாம் விட்டு கொடுக்க கூடாது. வாழ்வது விழுவது நாமாக இருப்பனும், விழுவது நாமாக இருப்பனும், வாழ்வது திமுகவா இருக்க வேண்டும் என்று உணர்வோடு பணியாற்றுவோம் என்று கூறி இந்த முதல் நிகழ்ச்சியை சிறப்போடு செய்து கொண்டிருந்த பகுதி இளைஞணிக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.